ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் நம்முடைய ஆதியாகம புத்தகத்தின் தொடர் பகுதி, தொடர் தியானம். ஆக ஆபிரகாமின் வாழ்க்கையையும் ஆபிரகாமினுடைய சரித்திர பின்னணியும் ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்த செய்திகளை வரிசையாய் கிரமமாய் ஒவ்வொன்றாய் பார்த்து வருகிறோம். கடந்த வாரம் ஆபிரகாம் உடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்களை பார்த்தோம். 18ஆம் அதிகாரம் பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளின் ஒரு பகுதியை கடந்த வாரம் பார்த்தோம். அதன் மறுபகுதியை இந்த வாரம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் பார்த்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, ஆபிரகாம் தேவனை தரிசித்ததும் அவர்களை ஆபிரகாம் போஷித்ததும். ஆதியாகமம் 18 1-8. பகுதி 2, ஆபிரகாமிடம் தேவன் கேட்டதும் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினதும். 18ஆம் அதிகாரம் 9-15 வரை. பகுதி 3, ஆபிரகாமுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தியதும் தமது சித்தத்தை அவனுக்கு விளக்கியதும். ஆதியாகமம் 18:16-19 வரை. பகுதி 4, ஆபிரகாம் தேவனிடம் கெஞ்சி ஜெபித்ததும் அந்த மன்றாட்டில் இருந்த செய்திகளும். ஆதியாகமம் 18:20-33 வரை. ஆக அந்த 4 பகுதிகளில் 2 பகுதிகளை கடந்த வாரம் பார்த்தோம். மீண்டும் 2 பகுதிகளை இந்த வாரம் பார்க்க வேண்டியது. 18ஆம் அதிகாரம் முதல் பகுதியிலே ஆபிரகாம் தேவனை தரிசித்ததும் அவர்களை போஷித்ததும். இது ஆபிரகாம் தேவனை தரிசித்த 5வது தரிசனம் என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு ஆபிரகாம் தேவனை தரிசித்த இடம் மம்ரே. பகுதி 3, 3 புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த 3 புருஷர்கள் யார்? அதில் 2 தூதர்கள் யார்? அவர்கள் எங்கே இருந்து எங்கே போனார்கள்? அந்த அதிகாரத்தில் பேசுகிற நபர் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 3 புருஷர்களை குறித்து பார்த்தோம். குறிப்பு 4, ஆபிரகாம் அவர்களை வரவேற்ற விதம். எப்படி ஆபிரகாம் அவர்களை வரவேற்றார் என்பதை பார்த்தோம். குறிப்பு 5, அவர்களை உபசரித்த விதம் எப்படி என்பதை பார்த்தோம். எவ்வளவு தீவிரமாக, வேகமாக, சீக்கிரமாக ஓடி அவர்களுக்கு சமைத்தார்கள் என்பதை அந்த முதல் பகுதியிலே பார்த்தோம். அவர்கள் சமைத்த விதம் நல்ல இளங்கன்று. ஆபிரகாமோடு கூட இருந்த வேலைக்காரன் கூட சீக்கிரத்தில் சமைக்கிறவனாயிருந்தான். ஆக அந்த பகுதியிலே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் வேகமாகவும் சீக்கிரமாகவும் செய்ய வேண்டிய அவசியம் என்பதை கற்றோம். ஆபிரகாமாக இருந்தாலும், சாராளாக இருந்தாலும், வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தாலும், வேலைக்காரனாய் இருந்தாலும், அவர்கள் பலவீனப்பட்டு வலியிலே இருந்தாலும், ஒரு நிகழ்ச்சி என்று வரும் பொழுது அவர்கள் எவ்வளவு அவசரமாக, வேகமாக, சீக்கிரமாக, தீவிரமாக அதை செய்து முடித்தார்கள் என்பதை அவர்கள் குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். குறிப்பு 6, ஆபிரகாம் அந்த தேவனையும் தேவ தூதர்களையும் உபசரித்த விதம். புதிய ஏற்பாட்டிலே அந்நியர்களை உபசரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு அந்நியர்களை உபசரித்தால் என்ன பயன் என்பதை 5 பேர் அதிலே உதாரணமாக கோடிட்டு பேசியிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே அந்நியரை உபசரியுங்கள், ஏனென்றால்
அப்படி பலர் உபசரித்து தேவதூதரையும் உபசரித்தார்கள் என்பதை மறக்காதீர்கள் என்பதை எபிரேய நிருப ஆக்கியோன், இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய யோவான் ஆக 5 நபர்களும் அந்நியரை உபசரிக்க வேண்டும் என்ற செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே 2ஆம் பகுதி 18ஆம் அதிகாரத்தின் 2ஆம் பகுதி. ஆபிரகாமிடம் தேவன் கேட்டதும் அவனுக்கு அவர் வாக்கு பண்ணினதும் 18ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வரை என்ன பார்த்தோம்? சாராளோடு அவளது எதிர்காலத்தில் அவளுக்கு நடக்க போவதை தேவன் அறிவித்தார். மனைவி எங்கே என்று சாராளை விசாரித்தார். அவள் வெளியே வரவில்லை. அவள் திரைக்குள் கூடாரத்துக்குள்ளே இருக்கிறாள். ஆனாலும் தேவன் அவளை விசாரித்தார். அவள் வரவில்லை என்றாலும் கூட, வெளியே வரவில்லை என்றாலும் கூட, அவளுக்கு உரிய வாக்குத்தத்தத்தை தேவன் ஆணையிட்டு சொன்னார். என்ன? சாராளுக்கு வாக்கு பண்ணினார். என்ன வாக்கு பண்ணினார்? ஒரு உற்பவ கால திட்டத்திலே நான் திரும்பவும் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெற்றிருப்பாள் என்று வாக்கு பண்ணினார். கவனிக்க வேண்டிய வார்த்தை உற்பவ கால திட்டம். அந்த வார்த்தையில் இருக்கிற அழுத்தம், முக்கியத்துவம், பொருள், அதை சார்ந்த பொருள் என்பதை குறித்து ஆழமாய் நீளமாய் தியானித்தோம். அந்த வார்த்தையில் இருக்கிற 3 கவனித்தோம். திட்டம், கால திட்டம், உற்பவ கால திட்டம் என்ற 3 கவனித்தோம். அப்படி என்றால் தேவன் ஒவ்வொரு மனுஷியையும் அவன் பிறப்பதற்கு ஒரு உற்பவ கால திட்டத்தை நியமித்திருக்கிறார். அதை யாராலும் மீற முடியாது. 10 மாதம் சுமக்க வேண்டிய கர்ப்பத்தை 15 மாதம் சுமக்க முடியாது. 10 மாதத்தில் பெற வேண்டிய பிள்ளையை பரிபூரணமான வளர்ச்சியில பெற்றெடுக்க வேண்டும் என்பது அவர் நியமித்த திட்டம். ஆக அந்த திட்டத்தை யாராலும் மீற முடியாது, மாற்ற முடியாது. அந்த திட்டத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவ திட்டம், தேவ காலம் என்பதை குறித்து நாம் ஆழமாய் பார்த்தோம். எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் திட்டமிடுகிறார், வைத்திருக்கிறார், காலகட்டத்தை எப்படி ஒவ்வொருவருக்கும் அவர் ஒழுங்கு செய்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் வெவ்வேறு விதமாய் செயல்படுகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் வெவ்வேறு காலகட்டத்தில் ஒவ்வொரு முறையிலும் என்ன நடக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே நிர்ணயித்திருக்கிறார். ஆகையினால்தான் எல்லாருக்கும் ஒரே விதமாய் நடப்பது கிடையாது. எல்லாரும் ஒரே வயதில் திருமணம் முடிப்பது இல்லை, ஒரே காலத்தில் பிள்ளை பெறுவதும் இல்லை, ஒரே காலத்தில் பிறப்பதும் இல்லை, ஒரே காலத்தில் மரிப்பதும் இல்லை. உங்கள் குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் 5 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 5 பேருக்கும் வாழ்க்கையில நடக்கிறது காரியங்கள் எல்லாமே காலகட்டம், திட்டம் வேறு விதமாகவே இருக்கும். 5 பேரும் ஒரே நாளில பிறக்கவில்லை, ஒரே நாளில படிக்கவில்லை, ஒரே காலத்தில் திருமணம் முடிக்கவில்லை, ஒரே நாளில் எல்லாரும் பிள்ளை பெறவில்லை, ஒரே நாளில் எல்லாரும் மரிக்கவில்லை. தேவன் அப்படி நியமிக்கவில்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை அவர் முன்குறித்து இருக்கிறார். சாராளுக்கு அவர் பேசும் பொழுது 2 இடத்தில் உற்பவ கால திட்டம் என்பதை கோடிட்டு பேசுகிறார். அப்படி என்றால் தேவனுடைய அந்த சிந்தையிலே, அவர் உள்ளத்திலே, அவர் மனதிலே இருக்கிற அந்த திட்டத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. பல உதாரணங்களை பார்த்தோம். ஏன் தேவன் இடத்துல கேட்க வேண்டும்? அவருக்கு தெரியாதா? ஜபத்தை குறித்து பார்த்தோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கப்படும் எப்பொழுது? கேட்கும் பொழுது. கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், கொடுக்கப்படவே இல்லை.
கிடைக்கவே இல்லை என்றால் பலர் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், ஆனால் விடை வரவே இல்லை என்று நினைத்து விடுகிறோம். அப்படி அல்ல. ஜெபிக்கிறோம், கேட்க சொன்னார் கேட்கிறோம், பதில் சிலதுக்கு கேட்கும் போது கிடைக்கிறது, பதில் சிலதுக்கு தேடும் போது கிடைக்கிறது, பதில் சிலதுக்கு தட்டும் போது கிடைக்கிறது, பதில் சிலதுக்கு கொடுக்கும் போது கிடைக்கிறது. ஆக ஒவ்வொரு இடத்திலும் பதில் இருக்கிறது. பதிலை கூடவே வைத்திருக்கிறார். தேடுங்கள் கண்டடைவீர்கள். கண்டடைவது பதில். எதற்கு? ஜெபத்திற்கு கிடைத்த பதில். ஜெபித்தேன், இப்பொழுது தேடுகிறேன். ஜெபித்தேன், ஜெபித்த போது எனக்கு பதில் அங்கே கிடைக்கவில்லை, ஆனால் ஜெபித்திருக்கிறேன், இப்பொழுது தேடுகிறேன். நான் ஜெபித்ததற்கு பதில் நான் தேடும் போது வரும். அதே போல பல இடங்களிலே தேவன் தம்முடைய பதிலை ஒரு திட்டமாகவே வைத்திருக்கிறார். எப்பொழுது எனக்கு கிடைக்கும்? கொடு, அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். ஆக எனக்கு வேண்டும், யாராவது கொடுக்க வேண்டும். ஓகே, எப்பொழுது? அதுல ஒரு திட்டம் இருக்கிறது. நான் கொடுக்கும் பொழுது அவர் எனக்கு கொடுக்கிறார். அது திட்டம். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். திறக்கப்படும் என்பது பதில், ஜெபத்திற்கான பதில். ஆனால் தட்ட வேண்டியது ஜெபிக்கிறவன் செய்ய வேண்டியது. ஜெபித்துக் கொண்டே மட்டும் இருந்தால் பதில் அந்த ஒரு இடத்தில் மட்டுமே இருக்கும் என்று நினைக்க கூடாது. இப்படி தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்பதை பார்த்தோம். அற்புதம் எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் அற்புதத்தில் நேச்சுரலா மிராக்கிள் நடப்பது ஒன்று, சூப்பர் நேச்சுரலாகவும் மிராக்கிள் நடப்பது ஒன்று. ஆக எல்லா நேரத்திலும் மரித்து போன லாசருவை உயிரோடு இயேசு எழுப்பிக் கொண்டே இல்லை. எல்லா நேரத்திலும் கூட்டத்திற்கு வந்த எல்லாருக்கும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் பிட்டு 5000 பேருக்கு தினந்தோறும் இயேசு போஷிக்கவில்லை. அற்புதம் நடக்கும் தேவைப்படும் பொழுது, அவசியமான போது. அது அவசியம், இப்பொழுது தேவை என்று இருக்கும் பொழுது இயேசு அற்புதம் செய்வதில் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் விசுவாசிகள் மதியீனமாக, அறியாமையாக, தேவனை புரிந்து கொள்ளாமையாக, தேவனை புரிந்து கொண்டது குறைவாக இருப்பதனால் எல்லாவற்றுக்கும் எப்பொழுதுமே ஒரே விதமாய் அவரிடத்தில் எதிர்பார்ப்பது தவறு என்பதை அந்த ஒரு வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த 2ஆம் பகுதியிலே, குறிப்பு 2 தேவன் சாராளுக்கு வாக்கு பண்ணும் பொழுது சாராளுடைய நிகழ்காலத்தை என்ன சொன்னார், அந்த சாராள் என்ன சொன்னாள் என்பதை பார்த்தோம். அவள் முதிர் வயது உள்ளவளாய் இருந்தாள். வழிபாடு நின்று போனது என்று சொன்னால், தான் கிழவி என்பதை சொன்னால், தன் கணவனை ஆண்டவன் என்று அழைத்தால், தன் உள்ளத்திலே நகைத்தாள் என்று இந்த 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வசனத்துக்குள் இருக்கிற செய்திகளை கவனித்தால், சாராள் எப்படியெல்லாம் தன்னை நினைத்து கொண்டிருக்கிறாள் என்பதை பார்க்க முடிகிறது. அதே பகுதியிலே குறிப்பு 3, சாராள் என்ன சொன்னாள், சாராள் என்ன சொல்ல வேண்டும், சாராள் என்ன சொல்லக்கூடாது என்பதை பார்த்தோம். சாராள் என்ன சொன்னால், நான் கிழவி, என் ஆண்டவன் கிழவன், நாங்கள் முதிர் வயதானவர்கள், எனக்கு வழிபாடு நின்று போனது, எனக்கு இன்பம் உண்டாகுமோ என்று சொன்னாள். ஆனால் அவள் அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்ற விசுவாச வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பதை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஆக சாராள் சொல்லக்கூடாததை தேவன் திருத்தி இப்படி சொல்
என்பது போல் அவளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த பகுதியிலே தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையை என்பதை கவனித்தோம். அந்த இடத்தில் தான் முடித்தோம். இந்த வாரம் 3வது பகுதி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் பகுதி 3. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் பகுதியானது ஆபிரகாமுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தின விதம். ஆபிரகாமுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தி அவனை குறித்து அவர் பேசின வார்த்தைகளை குறித்து 18ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை வாசிக்கலாம். 18, 16 முதல் 19 வாசிப்போம். அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆக இந்த 3ஆம் பகுதியில் தேவன் ஆபிரகாமுக்கு ஏதோ ஒன்றை இதுவரைக்கும் பேசினதை விட இன்னொரு செய்தியோடு ஆபிரகாமோடு பேசுகிறார். குறிப்பு 1, ஆபிரகாம் தேவனுக்கு அளித்த மதிப்பு. என்ன மதிப்பு? கவனியுங்கள். ஆபிரகாம் அவர்களோட கூட போய் ஆதியாகமம் 18, 16 பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட கூட போனான். ஆக ஒரே இடத்திலிருந்து அனுப்பல, ஆபிரகாமும் அவர்களோடு கூட போறான். சோ கூட போனான் பேசிக்கொண்டே. நம்பர் 2, அதே வசனத்தில் கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். வீட்டுக்கு விருந்தினர் சொந்தங்கள் வந்தா வழி கூட்டி அனுப்புறதுன்றது ஒரு அன்பின் முறை, அடையாளம். அதுவும் ஒரு சிலர் வீட்டில இருந்து பாதி தூரம் கூட வீதி வரைக்கும் வந்து வழி கூட்டுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வீட்டில இருந்து ரயில் நிலையமோ அல்லது பஸ் நிலையமோ வந்து அவங்கள வண்டி ஏற்றி, ட்ரெயின் ஏற்றி, பஸ் ஏற்றி அனுப்புற வரைக்கும் அப்படியே வழி கூட்டி நின்று பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒரு காலம். இப்ப அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். கவனிங்க, வழி அனுப்பினான். என்ன சொல்லுது இந்த நிகழ்ச்சி என்றால், நட்பை சொல்லுது, மதிப்பை சொல்லுது, நாகரிகத்தை சொல்லுது. தேவ தூதர்களும் தேவனும் தேவ தூதர்களும் வந்திருக்கிறாங்க, அது ஒரு பகுதி. ஆனால் இந்த அதிகாரம் முழுவதும் வாழ்க்கையில் நட்பையும் நாகரிகத்தையும் நமக்கு சொல்லுது. நட்பையும் நாகரிகத்தையும் சொல்லி கொடுக்குது இந்த அதிகாரம். கவனிங்க, நட்பு, அவங்கள உபசரித்தது ஒரு நட்பு. ஓகே, அவங்க யாரோ வந்தாங்க, வேகமா சமைச்சாங்க, நல்ல சமைச்சாங்க, நல்ல சாப்பாட்டா அன்னைக்கு பகல்ல அவங்களுக்கு பரிமாறினாங்க. சாப்பிட்டு முடிந்ததும் போய் வாங்க அப்படின்னு சொல்லல. ஸோ முதல் பகுதி நட்பு, அதுல இன்னொரு பகுதி நாகரிகம், அதுவும் இருந்துச்சு. சரி, முடிஞ்சது, சாப்பிட்டு முடிஞ்சது, கிளம்புறாங்க. கிளம்பி போறப்ப ஆபிரகாம் அவங்க வீட்லயே இல்லை. கவனிங்க, ஆபிரகாமுடைய பிரசன்ட் கண்டிஷன், பிசிக்கல் கண்டிஷன் என்ன தெரியுமா? அவர் வலியோட இருக்கிறாரு. ஆரம்பத்திலேயே சொன்னேன், 17ஆம் அதிகாரம் விருத்த சேதனத்துல முடியுது. 18ஆம் அதிகாரம் தேவன்
ஆபிரகாமுக்கு காட்சி அளிக்கிறார், தரிசனமாகிறார். விருத்த சேதனம் பண்ணின ஒரு மனுஷனுக்கு அது ரணம் ஆறுவதற்கு கூட நாள் பிடிக்க வேண்டும், நாள் எடுக்கும். ஆக வலியோடு பகல் உஷ்ண வேளையில உட்கார்ந்திருக்கிற ஒரு பெரியவர் அவர்களை கண்டு, அவர்களை அழைத்து, அவர்களை வரவேற்று, அவர்களுக்கு உபசரித்து, வேகமாய் ஓடி சமைத்து பரிமாறி இவை எல்லாவற்றையும் செஞ்சு முடித்து அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா சொல்லல. அப்போ அந்த எண்டு வரைக்கும் அவர் வழி அனுப்பி வராரு. வாழ்க்கையில பல நட்புகள் இருக்குது. அந்த நட்புகள் முடிவு வரைக்கும் பலருக்கு நிலைக்கிறது இல்லை. எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில நட்புகள் இருக்குது, உறவுகள் இருக்குது. ஆனால் அந்த உறவுகளுடைய தொடர்ச்சி இருக்குது, அது பலருக்கு வருவதே இல்லை. யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில எத்தனை உறவுகளை நீங்க சந்திச்சிருக்கீங்க? நீங்க சந்தித்த எல்லா உறவுகளும் இன்னைக்கு வரைக்கும் தொடர்பு எல்லைக்குள்ளே இருக்குதா அப்படின்னு யோசித்து பாருங்க. எவ்வளோ பேருக்கு போஷிச்சோம், எவ்வளோ பேரை ஆதரிச்சோம், எவ்வளோ பேரை தாங்கணும், எவ்வளோ பேரை உபசரிச்சோம், எவ்வளோ பேரோட உண்டோம், உறங்கினோம், சிரித்தோம், அழுதோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த உறவுகளில், அந்த நட்பில் இருந்தவர்கள், நம்மோடு கூட நடந்தவர்கள், நம்மோடு சிரித்தவர்கள், நம்மோடு அழுதவர்கள், நம்மிலே எல்லாவற்றிலும் பங்கிட்டவர்கள், பங்கு போட்டவர்கள், நாம் பங்கிட்டு கொடுத்தவர்கள், அவர்கள இன்னைக்கு பலர் நம்மளோடவே இல்லை. ஏன் அப்படின்னா, தொடக்கம் நல்லா இருந்துச்சு, ஆனால் முடிவு இருக்குது, அது சோகமா இருக்குது, அல்லது விரோதமா இருக்கும், அல்லது அந்த உறவுகள் ஊமையாயிடும், அல்லது அந்த உறவுகளுக்கு இடைவெளி பெருகி இருக்கும், விரோதங்களும் பிளவுகளும் பெருகி இருக்கலாம். ஆக உறவுகளை காப்பது என்பது ஒவ்வொருவருக்கிட்டும் ஒவ்வொரு இடமும் இருக்கிற பொறுப்பு. எல்லாரும் அதுக்கு பொறுப்பு. உறவுகள் உடைக்கிறது ஈஸி, ஆனா உறவுகளை காப்பது என்பது, நட்பை காப்பது என்பது ரொம்ப முக்கியம். இந்த அதிகாரம் நட்பின் அதிகாரம். இந்த அதிகாரம் சிநேகத்திற்கு அடையாளமான அதிகாரம். இந்த அதிகாரம் தேவனும் தேவ தூதர்களும் தன்னுடைய பக்தனுடைய வீட்டுக்கு வந்து உணவு அருந்தி பேசி சிரிச்சு பேசுகிற அடையாளம். இந்த அதிகாரம் சாரால பார்த்து கேட்டாரு, நீ நகைச்ச இல்ல அப்படின்னு. அப்போ இந்த உறவின் நட்பு பாருங்க, சாப்பிடுற, வரவேற்கிறது, மதிப்பு கொடுக்கிறது, வணங்குறது, வரவேற்போட உபசரிக்கிறது, மனமோந்து உபசரிப்பது, வேகமா ஓடி உபசரிப்பது, பெஸ்ட் கொண்டு உபசரிப்பது, நேரத்தோடு உபசரிப்பது, பகலின் உஷ்ண வேலை கஷ்ட வேலையா இருந்தாலும் உபசரிப்பது, அவர்களும் அவர்கள் முழு குடும்பமும் சேர்ந்து உபசரிப்பது, ஆபிரகாம், சாரால், வேலைக்காரன் எல்லாரும் கூட்டு முயற்சியா சேர்ந்து அவங்களுக்கு சமைச்சு உபசரிப்பது, வந்தவங்க திடீர்னு வந்துட்டாலும் முகம் சுளிக்காம உள்ள இருந்து எல்லாவற்றையும் செஞ்சு அவங்களுக்கு நேரத்தோட பரிமாறியது. இவையெல்லாம் எதை சொல்லுது? நட்பை சொல்லுது, சிநேகத்தை சொல்லுது, உபசரிப்பை சொல்லுது, திறந்த இருதயத்தோட ஒவ்வொருவரையும் வரவேற்று பழகுவதை சொல்லுது. கிறிஸ்டியன் நாகரிகம்ன்றது வேதம் எல்லாருக்கும் ஒரே விதமா கத்து கொடுக்குது. கிறிஸ்தவ நாகரிகம்னு வேற எந்த மதத்திலையும் இவ்வளவு சிறந்த ஒரு நாகரிகத்தை எந்த வேதங்களும் சொல்லல. ஜனங்களை நேசிக்கணும், யாரையும் புண்படுத்த கூடாது, யாரையும் நீங்க சோகப்படுத்த கூடாது, கெட்ட வார்த்தை கூட வாயிலிருந்து வந்துடக்கூடாது, முகம் கோணக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியத்துல கூட ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் போதித்து போதித்து சொல்லுகிற மதம் உலகத்துல எந்த மதம்?
கொல்ல சொல்லுது, அடிக்க சொல்லுது, எரிக்க சொல்லுது, திட்ட சொல்லுது, கத்தியில வெட்ட சொல்லுது, வெடிகுண்ட போட சொல்லுது. இதெல்லாம் மதங்கள் சொல்லியா கொடுக்குது? இல்லையே. இதை செய்யறவங்க எல்லாம் மத நம்பிக்கையில இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவம் எதை சொல்லுது தெரியுமா? யாரா இருந்தாலும் சரி, அவன் உனக்கு சிநேகிதனோ இல்லையோ, அந்நியனோ இல்லையோ, யாரையாவது நீ கண்டால் அன்பு காட்டு, உபசரி, உன்னை போல பிறரை நேசி, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு, பிறனுடைய ஒன்றையும் எடுத்துக்காத. பிறனுக்கு ஒரு அடி உன்னை நடக்க சொன்னா அந்த பிறனுக்கு நீ 2 அடி நட. ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அடிந்தா திரும்ப அடிக்காத, வாங்கிக்கொள், இன்னொரு கணத்தையும் காட்டு. உன்னை ஒருவன் பலவந்தம் பண்ணா நீ பலவந்தம் பண்ணாத, 1 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவருக்கு கொடு, இல்லைன்னு சொல்லாத, முகம் நானாத, ஏழைக்கு இறங்கு. யார் சொல்றது இதெல்லாம்? இந்த நாகரிகமும் இந்த நாகரிகத்தின் நட்பும். வேதம் மட்டும்தான் சொல்லுது. ஜனத்தை நேசிக்க, மனுஷனை நேசிக்க, நட்பை நேசிக்க, கூட இருக்கிறவங்களை நேசிக்க, வெட்டி போட சொல்லல. நண்பனே, என் செய்தியை கேட்கிற நண்பனே, உன் மதம் அன்பை போதிக்கலனா உன்னுடைய மதம் நிஜமல்ல. உன் மதம் சகோதர சிநேகத்தை, சகோதரிகள் சிநேகத்தை, குடும்ப உறவை, பாசத்தை, இரக்கத்தை, ஈவ கொடுத்தல, நேசித்தல, சிநேகத்தை நேசிக்கலனா உன்னுடைய மதம் நிஜமல்ல. அந்நியரை உபசரிக்க சொல்றது என்ன நாகரிகம்? என்ன நாகரிகம்? முகமே தெரியல அவனை உபசரிக்க. ஆனா முகம் தெரிஞ்சும் கூட இருக்கிறவனையும், உள்ள இருக்கிறவனையும், வீதிக்குள்ள இருக்கிறவனையும், உன் சொந்த ஊர்ல இருக்கிறவனை நீ அடிக்கிறியே, உன் சொந்த நாட்டுல இருக்கிறவனை நீ அடிக்கிறியே. இதுதான் உன் மதம் உனக்கு சொல்லி கொடுக்குதா? இதுதான் உன் புராணங்கள் உனக்கு சொல்லி கொடுக்குதா? இதுதான் உன் தெய்வங்கள் உனக்கு சொல்லி கொடுக்குதா? இல்லையே. என் ஆண்டவர் அப்படி சொல்லல. என் ஆண்டவர் சொன்னாரு, எல்லாரும் சகோதரன் சகோதரி, உனக்கு எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் நினைன்றார். வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லாரும் தேவ பிள்ளைங்க, எல்லாரையும் நேசின்றாரு. ஒருவன் பட்டயம் எடுத்தான் சீஷன், ஆனால் அவனை தடுத்தாரு. பட்டயத்தை உள்ள உரையில போடு அப்படின்னாரு. ஆனா நீ பட்டயம் எடுக்கிறியே. இன்னும் 2 பேர் சொன்னா, வானத்திலிருந்து அக்கினிய இறக்கி இவங்களை சாகடிக்கட்டுமான்னு. இயேசு சொன்னாரு, இல்ல இல்ல, சாகடிக்க நம்ம வரல, ரட்சிக்க வந்திருக்கிறோம், மீட்க வந்திருக்கிறோம். நட்பு, நாகரிகம், சிநேகம் எது? இந்த வேதம் சொல்லி கொடுக்கிற நாகரிகம் இருக்கிறதே, இந்த வேதம் சொல்லி கொடுக்கிற நட்பு இருக்கிறதே, இந்த வேதம் சொல்லி கொடுக்கிற சிநேகமும் நேசம் இருக்கிறதே. இது மாதிரி யாராக சொல்லி கொடுக்கிற வேதம் இருந்தால் கொண்டு வாருங்கள், கொண்டு வந்து உங்கள் வேதத்தை காட்டுங்கள். எங்கே அதுல அன்பு, சிநேகம், நேசம், பாசம், உறவு எங்கே இருக்கிறது காட்டுங்கள், பார்ப்போம். இல்லையே, இல்ல. உலகத்துல இப்படி ஒரு அன்பை காட்டுற, நேசிக்க சொன்ன மதம் வேற எங்கேயும் இல்லை, இந்த இயேசுவின் வழியை தவிர. வழி விட்டு அனுப்பினான் ஆபிரகாம், வழி. அப்போ இது எதை சொல்லுதுன்னா, நட்பையும் நாகரிகத்தையும் நன்மதிப்பையும் உறவுகளை பேணி காக்கிறத சொல்லுது. குறிப்பா இது 2 வார்த்தை, லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். அன்பும் மரியாதையும் ரொம்ப முக்கியம். அன்பில்லாத மரியாதையும், மரியாதை இல்லாத அன்பும் ரொம்ப நாளைக்கு வராது. நான் சொன்னேன், ஆரம்பத்தில் தொடங்கின உறவுகள் இப்ப எங்கன்னு கேட்டேன்ல. இவ்வளோ நாள் சிநேகித்த அந்த சிநேகங்கள், சிநேகிதிகள், உறவுகள், நட்புகள் இப்ப இருக்கான்னு கேட்டேன் இல்ல. இல்லைன்னா ஒரே ஒரு காரணம் தான். ஒன்று, இந்த லவ்வும் ரெஸ்பெக்டும் ஒன்ன சார்ந்தது. அன்பு இல்லாத மரியாதை
ரொம்ப நாளைக்கு வராது. மரியாதை இல்லாத அன்பும் ரொம்ப நாளைக்கு வராது. அப்போ அன்பும் மரியாதையும் ரொம்ப முக்கியம், உறவுகளையும் நட்பையும் பேணி காக்க. திரும்பவும் சொல்றேன், அன்பு இல்லாத மரியாதையும் மரியாதை இல்லாத அன்பும் நீண்ட நாட்களுக்கு உறவுகளை தக்க வைக்காது. ஓகே, ஆக ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்பதற்கு இந்த பகுதியில் முக்கியமான செய்திகள் இருக்கிறது. குறிப்பு 2. குறிப்பு 2. தேவன் ஆபிரகாமுக்கு அளித்த மதிப்பு என்ன? வாசிப்போம். 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஓகே, வெயிட். தேவன் சொன்ன வார்த்தையை கவனிங்க, எவ்வளவு முக்கியமான வேர்டு. இந்த இடத்துல அவர் சும்மா ஃபாஸ்டா படிச்சுட்டா எதுவுமே தெரியாது. சோ இப்ப வழி அனுப்ப வந்தவர் கடைசியா பேசுறாரு. வழக்கமா வழி அனுப்ப வந்தவங்க என்ன பேசுவோம்? நான் ஊருக்கு போறேன், போனதும் உனக்கு சொல்றேன், ஊருக்கு போனதும் லெட்டர் போடுறேன், நீ வீட்டை போய் சேர்ந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணு, போய் சேர்ந்ததும் சேர்ந்துட்டேன்னு சொல்லு, இல்ல சொல்லியாவது அனுப்பு, யாருக்கிட்டையாவது எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு, ஏதாவது சொல்லுவோம். இல்ல, கிளம்பிட்டாங்க. தேவனும் தேவதூதர்களும். ஆபிரகாம் வழியில வராரு, கூடவே வராரு. 4 பேரும் நடந்து போறாங்க. நடந்து போறப்ப எல்லை வருது. எல்லை வந்து வழி அனுப்ப வந்தவர் நிக்கிறாரு. அப்போ தேவன் திரும்பி பார்க்கிறாரு ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு? ஆபிரகாம், நான் போறேன், போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில காரியம் நான் சொல்லிட்டு போகணும். சொல்லாத போக முடியல, மறைக்கவும் முடியல. நான் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் நீ கேட்ட, நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் நீ கேட்ட. டைம் எடுத்துச்சு, வருஷ கணக்கு ஆச்சு, நீயும் காத்து கொண்டே இருந்த. நான் உன்னை அழைச்சப்போ வயசு 75, ஆனா இப்ப நம்ம 2 பேரும் பேசுறப்ப உனக்கு வயசு 99. ஒரு வருஷத்துல உற்பவ கால திட்டத்துல சாரால் ஒரு பிள்ளை பெறுவா. அப்ப சாராளுக்கு வயது 90 ஆயிடும், அப்ப உனக்கு வயது 100 ஆயிடும். ஆனா நான் இவ்வளவு தூரம் வந்தேன் இல்ல, நான் உன்கிட்ட மறைச்சிட்டு எதுவும் செய்யணும்னு நினைக்கல, சொல்லிட்டு போறேன். ஏன் சொல்றேன் தெரியுமா? ஆபிரகாமுக்கு நான் 2-3 முக்கியமான ஊழியத்தையும் நான் வச்சிருக்கிறேன். அது இல்லாத ஆபிரகாம நான் தெரிஞ்சதுக்கு காரணத்தையும் நான் இப்ப சொல்றேன் பாரு. ஆபிரகாமே, உன்னை நான் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண வச்சேன். நீ யோசித்து இருக்கலாம்ல, ஏன் ஆண்டவர் என்ன இவ்வளோ நாள் காக்க வச்சாரு? ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ நாள் ஒரு பிள்ளைய கொடுக்காத வெயிட் பண்ண வச்சாரு? இந்த 24 வருஷமா அவர் என்ன எவ்வளோ அலைய விட்டாரு? அப்படியெல்லாம் நீ யோசித்து இருக்கலாம்ல. நான் இப்ப சொல்றேன் பாரு உனக்கு. நான் வந்தேன், உங்க வீட்டுல சாப்பிட்டேன், நான் உங்களோட பேசினேன். ஆனா ஒரு நாள் நீ பெரிய ஜாதியாவ. இப்போ ஒரு பிள்ளையே இல்ல. நான் சொல்லி 24 வருஷம் நீ காத்துட்டே இருந்த பாரு. இப்போ ஒன்னு சொல்றேன். நான் லாஸ்டா சொல்லிட்டு போனேன். என்ன சொன்னேன்? உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும், நட்சத்திரம் போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும், என்ன கூடுமானால் என்ன, அப்படியெல்லாம் நான் உனக்கு சொன்னேன் இல்ல. இப்பவும் சொல்றேன், ஒரு நாள் வரும், அப்போ ஆபிரகாம் ஒரு பெரிய ஜாதியாவான்.
அவன் ரத்த உறவு, அவன் சந்ததி, அவன் பிளட்ல இருந்து வர அந்த சந்ததி இருக்குதே, அந்த ஃபேமிலி இருக்குதே. ஓ, அந்த நம்பர் 1 இவன் 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 இவனுக்குள்ள இவனுடைய பிள்ளை பிள்ளை பேர பிள்ளை 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 இந்த சந்ததி இருக்குதே, இந்த ஒன் மேன். அது ஒரு நாள் நடக்கும். அந்த சந்ததிக்காக உன்னைதான் நான் தெரிஞ்சு கொண்டேன். லிசன், இந்த வேத ஆராய்ச்சியில நீங்க தொடர்ந்து வரலன்னு வைங்க, இந்த பொருள், இந்த அழுத்தம், தேவனுடைய திட்டம், அவர் மைண்ட்ல எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏதோ பிரசங்க குறிப்புக்காக பேசலாம். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, அவனை 25 வருஷம் வச்சாரு, அப்புறம் 100 வயசுல பிள்ளைய கொடுத்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் கேட்கறதுக்கு ஒன்றும் குறிப்பா இருக்கலாம். கவனிங்க, வரிசையா கவனிச்சுட்டே வரும், நிதானமா கவனிக்கிறோம், ஒரு ஹிஸ்டரியை ரிசர்ச் பண்றோம், ஒரு கேரக்டரை ரிசர்ச் பண்றோம். காட் சொன்னாரு, ஆபிரகாம் எனக்கு 2 விஷயத்துல ரொம்ப முக்கியமானவன். ஒன்னு, அவன் பிளட் ஜெனரேஷன். நம்பர் 2, அதே வசனத்துல ஆபிரகாமுக்குள் பூமியில் உள்ள சகல இனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். கவனிங்க, அந்த வசனத்தை திரும்ப படிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும், ஆபிரகாம் பெரிய பலத்த இனமாவான், அவன் பிளட் ஜெனரேஷன். அப்புறம் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல இனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். That is the whole believers family. இப்போ ஓபனா பேசுறார் பார். ஒன்னு உன் பிளட், உன் ஃபேமிலி, உன் ஜெனரேஷன், இந்த சந்ததியில தான் எல்லாரும் வருவாங்க. மேசியா கூட இதில் தான் வருவாரு, இந்த சந்ததியில வருவாரு. ஓகே, தட்ஸ் குட். ஆனா இதே சேம் ஆபிரகாம் not only for his own blood generation, நீ உனக்கு மட்டும் உன் குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கிடையாது. உனக்குள்ள 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 பூமியில் உள்ள வார்த்தைகளை கவனிங்க. பூமியில் உள்ள சகல பூமியில் உள்ள சகல பூமியில் உள்ள சகல இனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இது என்ன? பூமியில் உள்ள சகல இனங்களும் ஃபெய்த் ஃபேமிலி, பிலீவர்ஸ் ஃபேமிலி. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல விசுவாசிகள் எல்லாருக்கும் ஆபிரகாம் தகப்பனா இருக்கிறாரு. விசுவாசிகள் எல்லாருக்கும் ஆபிரகாம் தகப்பன். சோ பூமியில் இருக்கிற எல்லாரையும் பாருங்க, எல்லாருக்கும், எல்லா நாட்டுக்கும், அது ஐரோப்பாவா இருக்கட்டும், ஆப்பிரிக்கா இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், ஆசியா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், எந்த கண்டமா இருக்கட்டும், பூமியில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்கும், எல்லா இனத்தவருக்கும், எல்லா தேசத்தவருக்கும், எல்லா நிறத்தவர்களுக்கும் ஆபிரகாம் விசுவாச தகப்பன். அப்ப God is a pre-planned, முன்கூட்டியே இதை வச்சிருக்கிறாரு. ஓகே, பூமியில் உள்ள எல்லாரும் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இப்போ 3வது ஒண்ணு சொல்றாரு தேவன், நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. 18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்றாரு. அது என்ன, ஏன் அப்படி சொல்றாரு? ஆபிரகாம், எதை செஞ்சாலும் இனிமே நான் உனக்கு மறைக்கல. நான் வந்த எங்க தெரியுமா வந்தேன்? சோதோமுக்கு போனோம். போறப்ப வழியில உங்க வீடு, வழியில என் மகன் இருக்கிறான், என் பக்தன் இருக்கிறான், என்னை நேசிச்சவன் இருக்கிறான், என்னை நம்பனவன் இருக்கிறான் வருஷ கணக்கா. அதனால
நான் சோதோமுக்கு போகணுமா? உன் வீட்டை தாண்டி போனோம், உன் ஊரை தாண்டி போனோம், அதனால உன்னை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். எனக்கு தெரியும் வெயில், நீ ரெஸ்ட் எடுக்கிற அப்படின்னு தெரியும். ஆனா கூட உன்னை பார்க்காத நான் போக முடியல. உன்னை பார்க்காத நான் கிராஸ் பண்ணிட்டு போனோம்னு நினைச்சேன்னா மனசு கேட்கல. நான் ஒரு சோகமான காரியத்துக்கு தான் போறேன். அந்த ஊர்ல சரியான ரிப்போர்ட் அந்த ஊரை பத்தி இல்ல. அந்த சோதோம் சரியில்லைன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். கூக்குரல்லாம் எட்டுச்சு. நான் வந்த பர்பஸ் அங்க போனோன்னு. ஆனா வழியில உன் வீட்டையும் உன்னையும் உன் குடும்பத்தையும் தாண்டி போக என்னால முடியல. நீ என்னை ரிசீவ் பண்ண, நான் பேசினேன், நான் கிளம்பிட்டேன். ஆனா உனக்கு ஒன்று சொல்லிட்டு போறேன். உனக்குள்ள பெரிய இனம் உன்னிலிருந்து வரப்போகுது. உனக்குள்ள உலகம் முழுசும் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாருக்கும் நீ தான் அப்பாவா இருப்ப. உனக்கு போய் நான் ஏதாவது சொல்லாத செய்ய என்னன்னா எனக்கு கஷ்டமா இருக்குது. நான் உனக்கு மறைக்கல, ஆனா நான் சொல்றேன். ஆனா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உன் மேல எனக்கு இருக்குது. என்ன தெரியுமா? என் மகன், என் பக்தன் ஆபிரகாம், நான் தெரிந்து கொண்டு அழைத்த ஆபிரகாம் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் மேல ஒரு பெரிய ஊழியத்தையே அவனுக்கு கொடுத்துட்டு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு தேவன் நினைச்சு ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு. குறிப்பு 3 என்ன பேசுறாரு? ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிற ஊழியம். இங்க என்ன ஊழியம்? முதல்ல ஆபிரகாம் யாருக்கு ஊழியம் செய்யணும்? ஆபிரகாம் யாருக்கு ஊழியம் செய்யணும்? கவனிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னதை நிறைவேற்றுவான். ஊழியத்தை பாருங்க, 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும். யாருக்கு ஊழியம்? ஆபிரகாமுக்கு என்ன ஊழியம்? ஆபிரகாமுக்கு அவனுக்கும் அவன் பிள்ளைங்க அவன் வீட்டாருக்கு. சோ ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆபிரகாமுக்கு தேவன் சொல்றாரு, தமக்கு சொன்னதை நிறைவேற்ற. என்ன பர்பஸ், என்ன மினிஸ்ட்ரி? கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எனக்கு சொன்னாரு, அவர் நிறைவேற்றுவார். ஓகே. நம்பர் 2, ஆபிரகாம் அவன் பிள்ளைகளுக்கு போதித்து கட்டளையிடுவான். பாருங்க அந்த வசனத்தை. நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். ஆபிரகாம் காலத்துல பிரமாணம் இருந்துச்சா? நியாய பிரமாணம் இல்ல. ஏன்? நியாய பிரமாணம் மோசே காலத்துல மோசையினால் கொடுக்கப்படுது. தேவன் மோசே மூலமா பிரமாணத்தை கொடுக்கிறாரு. ஆதியாகம காலத்துல பிரமாணம் கூட கிடையாது. இன்னும் சொல்றேன் பாருங்க, எழுதின புத்தகம் அப்படின்னு எதுவுமே இல்லை. எழுதப்பட்ட புத்தகம் இப்ப நம்ம கையில இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை படி அப்படின்னு இப்ப கொடுக்குறாங்களே, இந்த மாதிரி ஒரு புத்தகம் ஆபிரகாம் காலத்துல இல்லை. ஆதியாகம புத்தகத்துல 4 அதிகாரம் 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 அதிகாரம் இதிலெல்லாம் மக்கள் வாழ்ந்தாங்க. இந்த மக்கள் கூட்டத்துக்குள்ள நீதியா வாழ்ந்தவங்க இருந்தாங்க, உத்தமரா இருந்தாங்க, பரிசுத்தமா இருந்தாங்க, தேவனுக்கு பயந்து இருந்தாங்க, தேவனோட சஞ்சரிச்சாங்க. அப்ப கூட அவங்களிடத்துல புத்தகம் இல்லை. எதை பார்த்து அதை செஞ்சாங்க? கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு எங்கேயாவது படிச்சாங்களா? இல்ல. பிரசங்கம் பண்ணாங்களா? இல்ல. புத்தக சுருள் இருந்துச்சா? அது கூட இல்லை. ஆபிரகாம் காலத்துல ரிட்டன் மெட்டீரியல்னு எதுவுமே இல்லை.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆபிரகாம் தேவனை பின்பற்றினார். எப்படி பின்பற்றினார்? எதை வச்சு பின்பற்றினார் அப்படின்னா, வாக்குத்தத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. ஓரல் ப்ராமிஸ், அதான், வேற ஒண்ணுமே இல்லை. வாக்குத்தத்தத்தை தேவன் சொல்லியிருந்தார், அதான் the whole word. தேவன் கொடுப்பாரு, தேவன் கொடுப்பாரு, வாக்கு பண்ணாரு, வாக்கு பண்ணாரு, வாக்கு பண்ணாரு, வாக்கு பண்ணாரு, வாக்கு பண்ணாரு, வாக்கு பண்ணாரு. சோ அந்த வாக்குத்தத்தம் தான் அவங்களுக்கு வேதம், அந்த வாக்குத்தத்தம் தான் அவங்களுக்கு வசனம், அந்த வாக்குத்தத்தம் தான் அவங்களுக்கு புத்தகம், அந்த வாக்குத்தத்தம் தான் தேவனுடைய வார்த்தை, எல்லாமே அதான். ஆனா இப்ப ஆபிரகாம் கிட்ட தேவன் பேசுறப்ப சொல்றாரு, என் தாசன் ஆபிரகாம் என்ன பண்ணுவான், அவன் வீட்டாருக்கு, அவன் பிள்ளைகளுக்கு அவன் என்ன சொல்லுவான் அப்படின்றது கவனிங்க. என்ன சொல்லுவான்? நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். Come on, you come on. See, Abraham, you come on, you come on. ஆபிரகாம் வீட்டில் இருக்கிறவங்க, நோ புக்கு, எந்த புக்கும் கிடையாது, பிரமாணம் கிடையாது. பட் ஆபிரகாமுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அவன் பிள்ளைகளுக்கும் அவன் வீட்டாருக்கும் ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிற ஒரு ஊழியம். அந்த ஊழியம் எங்க தொடங்குது? முதல்ல வீட்டுக்குள்ள தொடங்குது. என்ன ஊழியம்? நீங்க உங்க வாழ்க்கை முழுவதும் நீதியையும் நியாயத்தையும் செய்யணும். கட்டளை இடுவானா சொல்லுவானா? கட்டளை இடுறது எப்படி? லிசன், சொல்றது எப்படி? நீங்க உங்க வழியும் உங்க வாழ்க்கையில நீதியும் நியாயத்தை செய்யணும்னா இது சொல்றது. கட்டளை இடுறது லிசன். வாழ்க்கை முழுதும் அந்த மகாதேவன் என்ன அழைச்சி, என்ன நடத்தி, என்ன காத்து, என்ன வாக்கு பண்ணி என்ன நடத்திட்டு வந்தார்ல, அந்த தேவனுடைய வழியில நீதியும் நியாயத்தையும் நீங்க செய்யறதுக்கு மறக்கவே கூடாது. ஓகே, இது கட்டளை. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதுல்ல? ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிறது என்ன செய்வானா? சோ as a father, ஒரு ஃபாதருடைய பொறுப்பு என்ன? பையனை வீட்டார ஸ்ட்ரைட்டா ரூல் பண்ணி நடத்தி நேரா நடத்தணும். நீதி நியாயத்தை செய்ய சொல்லணும். லிசன், நீதி நியாயத்தை செய்யறது தான் அன்னைக்கு இருந்த ஒரே கட்டளை. ஏன்னா உலகம் முழுசும் அநீதி, உலகம் முழுசும் அநியாயம். அப்ப தேவனுடைய வழி அப்படின்றது என்ன? நீதி செய்யறது. தேவனுடைய வழி அப்படின்றது என்ன? நியாயம் செய்யறது. அப்ப ரெண்டுத்தையுமே தேவனுக்கு பிரியும். இது ரெண்டுமே பிரியும். அவர் நீதி உள்ளவர், நியாயாதிபதி, நியாயத்தை பார்க்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அப்போ தேவனுடைய வழிகள் அப்படின்னு அந்த காலத்துல எதை பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாருன்னா, நீதி செய்யுங்க, நியாயம் செய்யுங்க. அப்படி செஞ்சா அதுக்கு நான் பிரியப்படுறேன். இந்த அநீதி உலகத்துல என் பிள்ளைங்க நீதி செய்வாங்க, இந்த அநியாய உலகத்துல என் பிள்ளைங்க நியாயமா இருப்பாங்க அப்படின்னு அப்பா தன் பிள்ளைங்களுக்கு சொல்லணும். அப்போ ஃபாதர்லி டியூட்டி அப்படின்னா என்ன? ஒரு அப்பாவுக்கு வீட்டுல என்ன பொறுப்பு? அப்பாவுக்கு வீட்டுல என்ன பொறுப்பு? நியாயமா என்ன சொல்றாங்க அப்பா? உன் பிள்ளை என்ன என்ன வளர்த்து வச்சுக்கிற அப்படின்னு அம்மாவை பார்த்து கேட்கிறாரு அப்பா.
God என்ன சொல்றாரு? ஏன் தாசன் ஆபிரகாம் தான் பிள்ளைகளுக்கும் தான் வீட்டாருக்கும் கர்த்தர் எனக்கு செஞ்சதையும் அவர் நீதியும் நியாயத்தையும் அவருக்கு செய்யணும். நீங்க வாழும் பொழுது அவருக்கு நீதி நியாயத்தை செய்யணும் அப்படின்னு கட்டளையிடுவார். அப்போ இந்த கட்டளையிடுற டியூட்டி, அண்டர்லைன், இட்ஸ் a fatherly duty, father's duty. ஒரு ஃபாதர் ஏன் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறாரு? அது பிள்ளைங்களுக்கு பிடிக்கல. அப்போ ஃபாதர் எப்பவுமே ஸ்ட்ரிக்ட் தான். ஏன்னா ஃபாதருக்கு ஒரு வேலை இருக்குது, given by God. என்ன? the whole family நேரா நீதியும் நியாயத்தையும் செஞ்சு நடத்துறதுக்கு ஃபாதர் பொறுப்பெடுக்கிறாரு. அப்படி பொறுப்பெடுக்கிறப்ப மகனே அந்த பக்கம் அதை செய்யக்கூடாது, அது தப்பு. மகளே இதை செய்யாத, இது தப்பு அப்படின்னு சொல்ற டியூட்டி ஃபாதருடைய டியூட்டி. வீட்டுல ஒவ்வொரு அப்பாவுடைய கடமை. ஆபிரகாம் கட்டளையிடுவான். அப்போ ஒரு ஃபேமிலியில ரூல்ஸ், ரெகுலேஷன், ரைட், ராங் எல்லாமே ஒரு ஃபாதரை பேஸ் பண்ணி இருக்குது, ஒரு அப்பாவை பேஸ் பண்ணி இருக்குது. ஆனா இத கவனமாவும் செய்யணும். அப்பாங்க ஓவரா செஞ்சா வெறுப்ப சம்பாதிப்போம். ஓவரா செஞ்சா அந்த டோசேஜ் கவனிச்சுக்கணும். டோசேஜ் எவ்வளவு இருக்கணும்னு. கட்டளை இடுறதுன்றது அன்புனாலையும் பாசத்தினாலையும் இடுற கட்டளை. இந்த அன்பும் பாசமும் இல்லாத கட்டளை இட்டா வெறுப்பும் கோபமும் விரோதமும் பிரிவினைகளையும் சம்பாதிக்க வேண்டியது வருது. அப்போ ஃபாதர், எவ்ரி ஃபாதர், ஒவ்வொரு தகப்பனும் வீட்டுல ஞானமாவும் செய்ய வேண்டியது இருக்குது. ஞானமா செய்ய வேண்டியது இருக்குது. ஏன் பிள்ளைங்க அவங்கள நேசிக்கிறேன், என் பிள்ளைங்க கர்த்தருடைய வழிய, நீதிய, நியாயத்தை கட்டளையிடுவாங்கன்னு நான் போதிச்சு அவங்கள சரி பண்றேன். இது ஆர்டர், இட்ஸ் மை ஃபேமிலி ஆர்டர், மை ஃபாதர்ஸ் ஆர்டர் அப்படின்னு பிள்ளைங்க நினைக்கணும். எங்க அப்பா சொன்னாங்க, அதன்படி நாங்க செய்யறோம். எங்க அப்பா எங்களுக்கு கட்டளையிட்டாங்க அப்படின்னு நாங்க செய்யறோம். வாழ்க்கையில சாதிச்சவங்களெல்லாம் சிலரெல்லாம் பாருங்க, அவங்க அப்பா வார்த்தையை கேட்டு மதிப்பளித்து செய்யற பிள்ளைங்களா இருக்கும். ஃபாதர்ஸ் அட்வைஸ்ன்றது ரொம்ப முக்கியம். வாலிப பசங்களுக்கு அது தெரியல, அது வெறுப்பா இருக்குது. ஒரு தகப்பனுடைய வார்த்தைன்றது, தகப்பனுடைய ஆலோசனைன்றது, தகப்பனுடைய வழிகாட்டுதல் என்பது உலகத்துல வேற எந்த மனுஷனும் அந்த தகப்பனுக்கு ஈக்குவலா செய்ய முடியாது, செய்ய முடியவே முடியாது. கட்டளையிடுவான். எவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. என் ஆபிரகாம், என்னுடைய தாசன் ஆபிரகாம், என் சிநேகிதன் ஆபிரகாம், அவங்க பிள்ளைங்களுக்கு, அவங்க வீட்டாருக்கு, அவங்க சந்ததிக்கு தேவனுடைய நீதி நியாயத்தை குறித்து கட்டளையிட்டு சொல்லுவான். இஸ் ஃபாதர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ வாழ்க்கையில, குடும்பத்துல தகப்பனாருக்குன்னு விசேஷித்த பொறுப்பு இருக்குது சார். அது அப்பா தான் செய்யணும். ஏன்னா புருஷன் தான் ஒரு வீட்டின் தலைவன். அந்த புருஷனுக்கு தலைவன் கிறிஸ்து. புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. அப்போ ஒரு கிறிஸ்து புருஷனுக்கு தலையா இருக்கும் போது அந்த தலையாகிய கிறிஸ்து புருஷனுக்குள்ளிருந்து அந்த முழு குடும்பத்தையும் ஆளுகை செய்யறாரு. எல்லாத்தையும் மனைவி மேல போடக்கூடாது, எல்லாத்தையும் மனைவி மேல தள்ளக்கூடாது, எல்லாத்தையும் மனைவி தான் செய்வான்னு சொல்லக்கூடாது. இட்ஸ் ராங்.
தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து நம்ம வழி விலகிறோம் அப்படின்னு அர்த்தம். தகப்பனுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கிறோம்னு அர்த்தம். காட்லி ஃபாதர் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருப்பாங்க. இதுதான் வேதம் சொல்லுது, இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு, இதுதான் எதிர்பார்க்கிறாரு. ஓகே, தேங்க்யூ. சோ ஆபிரகாம் அவன் பிள்ளைகளுக்கு போதித்து கட்டளையிடுவான். பாருங்க, மூன்றாவது, ஆபிரகாம் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் கட்டளையிடுவான். அங்க அடிகோடிட வேண்டிய வார்த்தை கட்டளையிடுவான். கட்டளையிடுன்றது நான் முதல்ல சொல்லிட்டேன், லவ் வித்தவுட் ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட் வித்தவுட் லவ் எப்பவுமே உறவுகளை கட்டாதுன்னு முதல்ல சொல்லிட்டேன். இந்த கட்டளை கூட அதில் தான் இருக்கணும். லவ் இருக்கணும், ரெஸ்பெக்ட் இருக்கணும், ஆர்டர் இருக்கணும். ஓகே, ஆபிரகாம் செய்ய வேண்டியது நீதியையும் நியாயத்தையும் செய்யணும். ஆபிரகாம் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கணும் அப்படின்றத ஜனங்களுக்கும் தன் வீட்டாருக்கும் சொல்லணும். சோ அவர்களுக்கு கட்டளையிடுவான் என்பதை தேவன் அறிஞ்சிருக்கிறாரு. இதுதான் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஊழியம். இப்ப அவர் சொல்றாரு, குறிப்பு 4, தேவன் சொல்றாரு, பாருங்க பாருங்க, சோதோமுக்கு நான் போறேன், ஆனா உங்ககிட்ட எப்படி நான் சொல்லாத போவேன் அப்படின்னு சொல்லி சோதோமை குறித்து அறிவிக்கிறாரு. நம்பர் 1, 18-20. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். குறிப்பு 4, தேவன் சோதோமுக்கு செல்வதை அறிவிச்சார். என்ன? நம்பர் 1, சோதோமும் குமோராவிலும் கூக்குரல் பெரிதா இருந்துச்சு. 18-20. நம்பர் 2, அவர்கள் பாலியல் பாவம் கொடியதா இருந்துச்சு. 18-20. நம்பர் 3, அந்த கூக்குரலின் படி அவர்களை பார்த்து அறிய வந்தேன், பார்த்து அறிய வந்தேன் என்றார். 18-20. ஆக 4வது குறிப்பு, தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னது என்னன்னா, நான் சோதோம் குமாரா போறேன், அவங்க கூக்குரல் ரொம்ப பெருசா இருக்கு, அது என் காதுக்கு வந்து எட்டிடுச்சு. ஸோ அது உண்மையா, அவங்க உண்மைதான் அப்படிதான் இருக்கிறாங்களா அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டாரு. இத தேவன் ஆபிரகாமுக்கு மறைக்காத சொல்றாரு. இப்படி சொன்னதும் ஆபிரகாமுக்கு பகிர்ந்துருச்சு. ஏன்னா சாப்பிடுறப்போ இதை சொல்லல, வீட்டுல பேசுறப்போ இதை சொல்லல, சாரால் கிட்ட அவன் சிரிச்சான்னு கேட்டாரு அப்ப கூட இதை சொல்லல. இட்ஸ் a personal revelation to Abraham. ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், நீ என் ஃப்ரெண்டு, நான் உனக்கு எதுவும் மறைக்கல, அப்புறம் நான் உன்கிட்ட மறைக்காத இருக்கிறதுனால தான் நான் சில காரியத்தை சொல்றேன், நான் வந்தது இதுதான் காரணம், நான் இப்ப அங்கதான் போறேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு தேவன் சொல்றாரு. சோதோம் குமாராவை பத்தி ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தன்னுடைய சொந்த உறவினன் லோத்து அந்த ஊர்ல இருக்கிறான். சோதோம் குமாராவில் என்ன கொடுமை நடக்குது அப்படின்னு ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இத மனசுல வச்சு ஆபிரகாம் தேவனிடத்துல பேசுறாரு. வழியில நடக்குது இது, வழி அனுப்ப வந்தவர். இப்ப 2 பேரும் பேசுறாங்க. பகுதி 4, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 4வது பகுதி. ஆபிரகாம் தேவனிடம் ஜெபித்து மன்றாடியது. 18ஆம் அதிகாரம் 20 முதல் 33 வரை. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும்
நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யா இருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோட பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக, 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். ஓகே, 4ஆம் பகுதி, இந்த அதிகாரத்தின் 4ஆம் பகுதி, ஆபிரகாம் தேவனோடு கூட மன்றாடியது. அதை தான் இது முக்கியப்படுத்துகிறது. ஏன் ஆபிரகாம் தேவனிடத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மன்றாட்டை ஏறெடுக்க வேண்டும்? குறிப்பு 1, தேவனுக்கு முன் சோதோம் இருந்த நிலை. 18, 20 முதல் 22 என்ன? நம்பர் 1, அவர்களின் பாவம் கொடியது. அதான் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது. நம்பர் 2, அவைகளின் அக்கிரமம் பெரியது. எவைகளின்? சோதோம் கொமோரா என்ற பட்டணங்களின் அக்கிரமம் பெரியது. 19:7. நம்பர் 3, என்னிடத்தில் வந்து எட்டின கூக்குரல். அவங்க கூக்குரல் என்கிட்ட வந்து எட்டிருச்சு. அது என்ன கூக்குரல்? 19:13 என்ன கூக்குரல்? அந்த கூக்குரல் என்பது பாவம், அக்கிரமம், அநீதி, அவபக்தி, துணிகரம், கொடுமை, அநியாயம். இவை எல்லாத்தையும் சேர்ந்த கூக்குரல். இவை எல்லாத்தையும் சேர்ந்த கூக்குரல். ஓகே, இந்த நிலைக்கு சோதோம் குமாரா காரணமா இருந்துச்சு. இப்போ அழிக்க போறாரு அப்படின்ற பதட்டம் ஆபிரகாமுக்கு வந்துட்டு. அதனால என்ன நடக்குது? குறிப்பு 2, தேவனுக்கு முன் ஆபிரகாம் சோதோமுக்காக வேண்டியது. கவனிங்க, சில எண்ணிக்கையும் எண்ணையும். நம்பர் 1, ஆபிரகாம் 50 நீதிமான்களுக்காக வேண்டினான். நம்பர் 2, ஆபிரகாம் 45 நீதிமான்களுக்காக வேண்டினான். நம்பர் 3, ஆபிரகாம் 40 நீதிமான்களுக்காக வேண்டினான். நம்பர் 4, ஆபிரகாம் 30 நீதிமான்களுக்காக வேண்டினான். நம்பர் 5, ஆபிரகாம் 20 நீதிமான்களுக்காக வேண்டினான். நம்பர் 6, ஆபிரகாம் 10 நீதிமான்களுக்காக வேண்டினான். கவனிக்க, எண்கள் கவனிக்கப்பட வேண்டியது, வார்த்தைகள் கவனிக்கப்பட வேண்டியது. இந்த பகுதியில திரும்ப திரும்ப வந்த எண்களையும்
திரும்ப திரும்ப வந்த வார்த்தைகளையும் மறக்க முடியாது, தவிர்க்க முடியாது. ஏன்? குறிப்பு 3, ஆபிரகாம் விண்ணப்பத்தில் இருந்த வார்த்தைகளை கவனியுங்கள். நீதிமான்கள் என்ற வார்த்தை 16 முறை வருகிறது. 2, துன்மார்க்கன் என்ற வார்த்தை 3 முறை வருகிறது. 3, அழிப்பது என்ற வார்த்தை 8 முறை வருகிறது. 4, ஆபிரகாம் கேள்வி கேட்டது, தேவனிடத்தில் மன்றாடி கேள்வி கேட்டது 7 முறை வருகிறது. 5, தேவன் ஆபிரகாமுடைய கோரிக்கைக்கு, விண்ணப்பத்திற்கு, மன்றாட்டுக்கு பதில் அளித்தது 6 முறை வருகிறது. ஒரு சின்ன பகுதி தான். இந்த சின்ன பகுதியில் ஒரு முக்கியமான மன்றாட்டு, அந்த மன்றாட்டு என்பது, வேண்டுதல் என்பது, இந்த நீதிமான்கள் என்ற ஒரு கூட்டத்துக்காக ஒரு பக்தன், தேவனுடைய சிநேகிதன் ஆபிரகாம் ஏறெடுக்கிறார். ஆக குறிப்பு 3, ஆபிரகாம் விண்ணப்பத்தில் இருந்த எண்கள். நம்பர் 1, 50 4 முறை வருகிறது. 45 1 முறை வருகிறது. 40 என்ற எண் 2 முறை, 2 முறை வருகிறது. 4, 30 என்பது என்ற எண் 2 முறை வருகிறது. 20 என்ற எண் 2 முறை வருகிறது. 10 என்ற எண் 2 முறை வருகிறது. ஆக 5, கடைசியாய் 5 என்ற எண் 2 முறை வருகிறது. ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இந்த எண்ணிக்கை தொடர்பான ஒரு மன்றாட்டு இருக்கிறது. இது மிக கவனிக்க வேண்டியது, ஆராயப்பட வேண்டியது. ஏனென்றால் இந்த விண்ணப்பம், கோரிக்கை, வேண்டுதல், மன்றாடு என்பது ஒவ்வொருவரும் முக்கியம் என்பதை காட்டுகிறது. Every single man, righteous man is important. அதுதான் பொருள். அதனால தேவன் அந்த ஒரு நீதிமான எவ்வளவு கவனிக்கிறார், முக்கியம்னு நினைக்கிறார் என்பதுக்கு இது முக்கியமான உதாரணம். நல்லவங்க இருக்கிறாங்களா, கெட்டவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் தேவனிடத்தில் அவர் பேசும் பொழுது இந்த எண்ணிக்கையில தொடங்குறாரு. 50 நீதிமான்கள்ல தொடங்கி 5 நீதிமான்கள், 10 நீதிமான்கள், 5 பேர் வரைக்கும் கூட வராரு. கடைசியில 10ன்னு சொல்லலாம். ஆனா 5, 28ஆம் வசனம் 5 பேர்ல கூட கேட்கிறாங்க. 5 பேர் குறைஞ்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. ஓகே, குறிப்பு 4, ஆபிரகாம் தேவனிடம் விண்ணப்பித்த கேள்விகளை கவனிக்க. நம்பர் 1, துன்மார்க்கரோடு நீதிமானை அழிப்பீரா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1, துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பீரா? 18:23. நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 2, அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் பட்டணத்தை அழிப்பீரோ? 18:24. கவனிங்க, எவ்ரி வேர்ட் ரொம்ப கவனிக்க வேண்டியது. நான் கலர்ல கொடுத்ததுனால உங்களுக்கு அது எளிதா புரியும். இப்போ அந்த ஜபத்துக்குள்ள இருக்கிற வார்த்தையின் பொருள, அர்த்தத்தை, அழுத்தத்தை கவனிக்க வேண்டியது இருக்குது. துன்மார்க்கரோட நீதிமான அழிப்பீரோ? ஓகே. நம்பர் 2, 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல், காப்பாத்தாமல் பட்டணத்தை அழிப்பீரோ? ஓகே. நம்பர் 3, துன்மார்க்கரோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. பாருங்க, துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது. நம்பர் 4,
நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக. நம்பர் 5, சர்வலோகத்தின் நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ. இந்த விண்ணப்பத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தை சர்வலோகத்தின் நியாயாதிபதி. இந்த அதிகாரத்துல பல கீவேர்டு இருக்குது. அந்த கீவேர்டை நான் பல முறை கோடிட்டு காட்டியிருக்கிறேன். சோ அதுல ஒண்ணு சர்வலோகத்தின் நியாயாதிபதி. ஆபிரகாம் தேவனுக்கிட்ட பேர். ஏற்கனவே மெல்கிசேதேக்க சந்திச்சப்போ ஆபிரகாம் சொன்னாரு உன்னதமான தேவன் அப்படின்னாரு. இந்த இடத்துல தேவனு சர்வலோகத்தின் நியாயாதிபதியா ஆபிரகாம் பார்க்கிறாரு. நம்பர் 6, அந்த 5 பேரின் நிமித்தம் பட்டணம் முழுவதும் அழிப்பீரோ. 5 பேர் குறைஞ்சிருந்தா கூட, 5 நீதிமான்கள் குறைஞ்சிருந்தா கூட அடிச்சிருவீரோ. நம்பர் 7, 40 நீதிமான்கள் அங்கே கண்டால் அழிப்பீரோ. 18:29. நம்பர் 8, 30 நீதிமான்கள் அங்கே கண்டால் அழிப்பீரோ. 18:30. நம்பர் 9, 20 நீதிமான்கள் அங்கே கண்டா அழிப்பீரோ. 18:31. 10 நீதிமான்கள் அங்கே கண்டால் அழிப்பீரோ. 18:33. எல்லாமே கொஸ்டின், தேவன் சொன்ன பதில். சோ ஆபிரகாம் கேட்ட கேள்விகள் எல்லாமே ஆண்டவரிடத்துல அழிப்பீரோ, சமமா நடத்துவீரோ, ஒரே விதமா இருந்தா அவங்கள நீங்க ஒரே விதமா பாவிப்பீரோ, கொஞ்சம் குறைஞ்சிட்டா அழிச்சிருவீரோ, நீங்க நியாயாதிபதியாச்சே அப்படி செய்வீங்களா. அப்போ ஒரு நீதிமானுக்காக நிற்கிறார் ஆபிரகாம். பல நீதிமான்களுக்கும் மனசுல வச்சு நிற்கிறார். ஒருவேளை அந்த ஊர்ல நீதிமான் கர்த்தரை நம்புறவங்க தேவனை விசுவாசிக்கிறவங்க இருந்தா ஆண்டவரே அவங்கள பாருங்க, அவங்க நிமித்தம் ரட்சிங்க அப்படின்னு ஆபிரகாம் வேண்டுதல் செய்யறாரு. இப்போ இந்த விண்ணப்ப கேள்விகளுக்கு தேவன் கொடுக்கிற பதில், குறிப்பு 5, தேவன் கொடுக்கிற பதில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன். கவனிக்க, கண்டால் 50 நீதிமான்களை நாம் பார்த்தாலே அந்த ஊர் முழுவதையும் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. ஒரு ஊர்ல 50 நீதிமான்கள் இருந்தாலும் அந்த ஸ்தலம் முழுவதையும் பாருங்க, ஸ்தலம் முழுவதையும் என்ன பண்ணுவாராம், ரட்சிப்பாராம். அப்போ ஒரு ஊர்ல 50 நீதிமான்களே ஒரு ஊரை மாத்துறதுக்கு போதும். ஒரு உலகத்தை மாத்துறதுக்கு இயேசு தெரிஞ்செடுத்தது எவ்வளவு பேர் தெரியுமா? இயேசு தெரிஞ்செடுத்தது 12 பேர். உலகத்தையே மாத்துறதுக்கு இயேசு 12 பேர் தெரிஞ்சிருக்கிறாருன்னா ஒரு ஊர்ல பட்டணத்துல 50 பேர்ன்றது அதிகம். 50 நீதிமான்கள் இருந்தாலே அவர் சொல்றாரு ரட்சிப்பேன் அப்படின்றாரு. ஓகே, 18:26. நம்பர் 2, 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை. கண்டால், நான் பார்த்தேன்னா, நீங்க அடிகோடு இட வேண்டியதை நான் வண்ணம் தீட்டி இருக்கிறேன், கலர் பண்ணி இருக்கிறேன். அப்போ அந்த வார்த்தைகளுடைய முக்கியத்துவத்தை நமக்கு அது விளக்குது. அப்போ 45 நீதிமான்களை அங்கே கண்டால். நம்பர் 3, 40 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை. அவங்க நிமித்தம். வேர்ட் நோட்டபிள், எவ்ரி வேர்ட் இஸ் நோட்டபிள். கவனிங்க, நான் பார்த்தேன்னா ரட்சிப்பேன், பார்த்தேன்னா அழிப்பதில்லை. ஒருவேளை குறைஞ்சி இருந்தா கூட அவங்களுக்காக அவங்க நிமித்தத்தை அழிப்பதில்லை. ஓகே, நம்பர் 4, 30 நீதிமான்களை
அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை. நம்பர் 5, 20 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை. நம்பர் 6, 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை. நம்பர் 7, ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். அது என்ன பேசி முடித்த பின்? ஆக்சுவலி இது இன்டர்செஷன் ப்ரேயர்னுவாங்க, மன்றாட்டு ஜபம்னுவாங்க, பெரிய ஜபம்னுவாங்க. கண்ணீரோட ஒரு ஊருக்காக ரட்சிப்புக்காக அழுது ஜபிக்கிற ஜபம்னுவாங்க. ஆனா அதிகாரம் முடிகிறப்ப ஆபிரகாம் தேவனோட பேசிய பிறகு, தேவன் ஆபிரகாமோட பேசிய பிறகு தேவன் போய்விட்டார். அந்த அதிகாரம் முடிகிறப்ப 2 பேரும் பேசி முடிச்சுட்டாங்கன்னு சொல்லுது. Then what is that? Prayer is just talking to God. தேவனோட பேசுறது தான் ஜெபம். அதிகாரம் என்ன சொல்லி முடியுது? அவர் பேசிட்டாரு, போயிட்டாரு. அப்போ வாட் இஸ் பிரேயர்? பிரேயர்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ரொம்ப கஷ்டமானது, முட்டி போட்டு உபவாசம் இருந்து அழுது புலம்பி கண்ணீரோட இருக்கிறது ஜபம் அப்படின்றோம். அது மட்டுமல்ல, டெய்லி லைஃப்ல தேவனோட பேசுறது தான் ஜபம். தேவனோட சஞ்சரிக்கிறது என்றுனா என்ன? ஒரு நாளெல்லாம் ரூமுக்குள்ளவே டோரை லாக் பண்ணிட்டு உள்ளவே இருக்கிறதா? இல்லையே, இல்லையே. அப்ப யார் தொழிலுக்கு போறது, வேலைக்கு போறது, எப்படி சம்பாதிக்கிறது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன? கேப்பே இல்லை, இடைவிடாமல் ஜெபம் பண்ண, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள் அப்படின்னா என்ன? சோ இடைவிடாமல் ஜெபம் பண்றது, எப்பொழுது ஜெபம் பண்றது, உறுதியா தரித்திருக்கிறது, தேவனோட சஞ்சரிக்கிறது, இதெல்லாத்தினுடைய சுருக்க பொருள் தேவனோடு பேசுவது. இப்போ நீங்க போற இடமெல்லாம், நிக்கிற இடமெல்லாம், உட்கார இடமெல்லாம், எங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறது தேவனோட. இது ஜெபம். எவ்வளவு ஈஸியான ஒண்ணு முற்பிதாவாகிய ஆபிரகாம் தம் பிள்ளைங்களுக்கு கத்து கொடுக்கிறாரு. அப்ப தேவனோட அந்த பேசுற விதம் நமக்கு பேசுதல் அப்படின்னா ஈஸியா இருக்குது, ஜெபம் பண்ணுதல் அப்படின்னா கஷ்டமா இருக்குது. ஓகே, தேவனோட பேசுறது தான் ஜெபம். குறிப்பு 6, ஆபிரகாமின் ஜெபம் சொல்லிக் கொடுக்கும் பாடம். நம்பர் 1, தேசம் நீதிமான்களின் நிமித்தம் காக்கப்பட வேண்டும். அதான் அந்த ஜெபத்துல நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்போ ஒரு தேசம் நீதிமான்கள் நிமித்தம் தான் காக்கப்படுது. ஒரு பட்டணம் காக்கப்பட நீதிமான்கள் காரணம். இந்த காரணத்தை இந்த பகுதி நமக்கு சொல்லுது. நம்பர் 2, சர்வலோகத்தின் நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ? அந்த வார்த்தை என்ன சொல்லுது? தேவன் எல்லாருக்கும் நீதி செய்கிறார் அப்படின்னு சொல்லுது. நீதி செய்யற ஒரு தேவனிடத்துல நீங்க பேசலாம். நீதி செய்யற ஒரு தேவனிடத்துல ஜெபம் பண்ணுங்க. நீதியை செய்யறவர்கிட்ட நீங்க உங்க கோரிக்கையை சொல்லுங்க அப்படின்னு பொருள். அந்த ஜெபத்துல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம். ஓகே, நம்பர் 3, தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன். 18:27 கவனிங்க. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். என்ன சொல்றாரு? என்ன கத்துக்கிறோம்? அந்த ஜெபம் நமக்கு என்ன சொல்லுது? தேவனுக்கு முன்னால
தாழ்மை மிக முக்கியம் அப்படின்னு சொல்லுது. தேவனுக்கு முன்னாடியே தாழ்மை ரொம்ப முக்கியம். ஆனா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? தேவனுக்கு முன்னால போய் நீ ஏன் குப்பை, தூசு, ஒன்னுத்துக்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்லாத, நீ ஆண்டவருடைய பிள்ளை, உரிமையா கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ரைட்டு, உரிமையா கேட்கிறோம். ஆனா இருக்கிறவரு தேவன். அவர் சில நேரத்துல நமக்கு அப்பாவா இருக்கிறாரு, ஆனா எப்பவுமே தேவனா இருக்கிறாரு. நீங்க ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்திக்கணும். God is just like a father, but the father is a God. God is God. ஆனா தம்ம பிள்ளைங்க கிட்ட வரப்ப ஃபாதரா வராரு. God is always God. தம்ம வெளிப்படுத்தும் போது தம் பிள்ளைங்களுக்கு தம்ம அப்பாவா வெளிப்படுத்துற அந்த உறவுக்காக வராரு தவிர, God is not always father. God reveals himself as a father to the children, but he is always God. தூளும் சாம்பலுமா இருக்கிறேன்றது ஆபிரகாம் யாரு? எவ்வளவு பெரியவரு! அவரே சொல்றாரு, நான் தூளும் சாம்பலுமா இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ கடவுளுக்கு முன்னாடி தம்மை தாழ்த்துறதுன்றது ரொம்ப முக்கியம். நம்பர் 4, நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. என்ன பொருள்? நமது பேச்சில் தேவன் கோபப்படக்கூடாது என்பது பொருள். ஓகே. நம்பர் 5, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்து போய்விட்டார். 18:33. அப்போ ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. ஆக ஆபிரகாமின் ஜெபம் சொல்லும் பாடம் இவ்வளவு பாடங்களே நமக்கு சொல்லி கொடுக்குது. இப்போ குறிப்பா கவனிப்போம். ஆபிரகாம் ஜெபத்தில் இருக்கும் தாழ்மையையும் தேவ பயத்தையும் கவனிக்க, இந்த மன்றாட்டுல எல்லாத்தையும் பார்த்தோம். நீதிமான்களை பார்த்தோம், அழிவை பார்த்தோம், நம்பர்ஸை பார்த்தோம், எல்லாத்தையும் வரிசையா பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த ஜெபத்துல இருக்கிற தாழ்மையும் தேவ பயத்தையும் கவனிக்க, பி ஹம்பிள், அதான் ரொம்ப முக்கியம். நம்பர் 1, ராஜாக்கள் வாழ்க்கையில பார்வோன் என்பவன் தாழ்த்தல. முடிவு என்ன? தோல்வி, அழிவு. யாத்திராகமம் 10:3, அவன் தன்னை இன்னும் தாழ்த்தாததனால் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ பார்வோன் தேவனுக்கு முன்னால தாழ்த்தல, முடிவு தோல்வியும் அழிவும். நம்பர் 2, ஆகாப் தன்னை அவன் தாழ்த்தினா, முடிவு என்ன? பொல்லாப்புக்கு தப்பினான். 1 ராஜாக்கள் 21:27-29. நம்பர் 3, யோசியா ராஜா தாழ்த்தினான், அதனால அவன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. நம்பர் 4, ரெகொபெயாம் ராஜா மனம் திரும்பி தாழ்த்தினா, அதனால அவனுக்கு சகாயம் வந்தது. கவனிங்க, பழைய ஏற்பாட்டுல கிங்ஸ், பாப்புலர் கிங்ஸ் வாழ்க்கையில நடந்தது. பார்வோன், ஆகாப், யோசியா, ரெகொபெயாம். நம்பர் 5, மனாசே ஆரம்பத்துல தாழ்த்தல, முடிவுல நெருக்கப்படுகையில் தன்னை தாழ்த்தனா,
அதனால ராஜ்யம் திரும்ப வந்தது. 2 நாளாகும் 33:12. நம்பர் 6, ஆமோன் ராஜா தாழ்த்தல, அதனால எதிரிகளால் கொல்லப்பட்டு மரித்தான். 2 நாளாகும் 33:23. நம்பர் 7, சிதேக்கியா ராஜா எரேமியா தீர்க்கதரிசிக்கு முன் தன்னை தாழ்த்தல, அதனால எதிராளியான பாபிலோன் பேரரசால் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டான். 2 நாளாகும் 36:12. நம்பர் 8, பெல்ஷத்சார் ராஜா அவன் தேவனுக்கு முன்னால தாழ்த்தல, ஆகையினால தாழ்த்தாதனால அன்னைக்கு ராத்திரியே அகால மரணம் அடைந்தான். தானியேல் 5:22. அப்போ ராஜாக்கள் வாழ்க்கையிலேயே தாழ்மை எவ்வளவு முக்கியம். தேவன் ஒரு ராஜா தன்னை தாழ்த்தலன்னா தூக்கி விசிறடிக்கிறாரு. அப்போ உலகத்துல ஆட்சியில் இருக்கிற எந்த அதிகாரியானாலும், அமைச்சரானாலும், முதலமைச்சரானாலும், பிரதமரானாலும், ஜனாதிபதி ஆனாலும் தாழ்மையா இல்லைன்னா தேவன் தூக்கி விசிறடிக்கிறார், விசிற அடிப்பார். உதாரணம் இதான். ஓகே, ராஜாக்கள் வாழ்க்கையிலே தாழ்மை இவ்வளவு முக்கியமா பார்க்கப்படுது. அப்ப விசுவாசிகள் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமா பார்க்கப்படும்? தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில தாழ்மை எவ்வளவு முக்கியம்? நம்பர் 1 பாருங்க, தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில தாழ்மை எவ்வளவு முக்கியம். நம்பர் 1, இயேசு ராஜா அவரை குறிச்சு சொல்றப்ப அவர் தாழ்மை உள்ளவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சகரியா 9:9, உன் ராஜா சாந்த குணம் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மை உள்ளவர். கழுத குட்டியாக மரியின் மேல ஏறி வராரு. அப்போ ராஜா பேரு தாழ்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 2, அந்த ராஜா மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:8. தாழ்மை எவ்வளவு முக்கியன்றத ஆபிரகாமுடைய ஜெபத்திலிருந்து கற்க வேண்டியது இருக்குது. முக்கிய பாடம். ஜெபங்கள் கேட்கப்படுறதுக்கு இது ஒரு அவசியமான ஒண்ணு. சோ இயேசு மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினார். நம்பர் 3, இயேசுவை பெற்றெடுத்த தாய் மரியாள் சொல்றா, அவர் தமது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். லூக்கா 1:48. அப்போ அந்த அடிமையின் தாழ்மை, அந்த அம்மா அவ்வளவு தாழ்மை, அதனால அந்த தேவகுமாரன் அந்த அம்மாவுடைய வயிற்றுல உருவானார். நம்பர் 4, என் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் நாமத்தினால விண்ணப்பம் பண்ணா நான் அவர்கள் பாவங்களை மன்னிச்சு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். 2 நாளாகம 7:14. அப்போ தேவனுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தினால், தாழ்த்த வேண்டும், தாழ்த்தும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். நம்பர் 5, விசுவாசிகள் தாழ்மையா இருக்கணும். எப்படி? மத்தேயு 18:4, ஒருவன் இந்த சிறு பிள்ளையை போல் தன்னை தாழ்த்தாவிட்டால், சிறு பிள்ளையை போல் தன்னை தாழ்த்தினால், ஆக ஒவ்வொரு விசுவாசிக்கு சிறு பிள்ளைய போல தாழ்மையா இருக்கணும்ன்றத இயேசு கற்றுக் கொடுக்கிறாரு. கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் சிலுவை அல்ல. கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் இந்த சிறு பிள்ளை. சிறு பிள்ளைய போல தாழ்த்தினா அவங்க தேவனுடைய ராஜ்யத்துல பெரியவங்களா இருப்பாங்க. அப்ப இயேசுவே சொல்றாரு சிறு பிள்ளைய போல தாழ்த்தணும் அப்படின்னு. ஓகே, நம்பர் 6, இளைஞர்கள் தங்களுக்கு சபைக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் தங்கள் மூப்பர்களுக்கு முன்னால தாழ்மையா நடக்கணும். 1 பேதுரு 5:5. மூப்பர்களுக்கு முன்பு இளைஞர்கள் தாழ்மையா நடக்கணும், தாழ்மையோட இருக்கணும் அப்படின்றத
பேதுரு சொல்லி கொடுக்கிறாரு. நம்பர் 7, தேவனுக்கு முன்பு தாழ்மையா இருப்பது. தேவனுக்கு முன்பு யாக்கோபு 4:10. ஆக தாழ்மையா இருக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆல்ரெடி அதை சொல்லி வச்சு இப்படிதான் இருக்கணும்ன்றத வேதம் கட்டளையிடுது. ஒரு சில இடங்கள்ல இந்த தாழ்மை பெருமையாவும் இருக்குது, மாயமான தாழ்மையுமா இருக்குது. கொலேசியர் 2:19-23. அப்போ பெருமையும் இருக்குது, மாயமான தாழ்மையும் இருக்குது. தாழ்மைக்கு எதிரி அதான், இன்னொன்னு மாயமான தாழ்மை. அப்ப இவைகளும் தவிர்க்கப்பட வேண்டும். ஓகே, தாழ்மையினால வரும் ஆசீர்வாதங்கள். தாழ்மையா இருந்தா என்ன கிடைக்கும்? நம்பர் 1, தாழ்மையா இருந்தா நீதிமானாக்கப்படுவோம். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவன். ஒருவன் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு இயேசு சொன்னாரு, லூக்கா 18:14. சோ தாழ்த்துனா நீதிமானாக்கப்படுவோம். நம்பர் 2, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்போ கிருபை கிடைக்குது, யாக்கோபு 4:6. நம்பர் 3, இன்னும் சிலருக்கு அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரு, யாக்கோபு 4:6. தேவன் ஒரு சிலருக்கு கிருபையை கொடுக்கிறாரு, வேறு சிலருக்கு அதிகமான கிருபையை கொடுக்கிறாரு. அப்ப கிருபை ஒண்ணு, அதிகமான கிருபைன்றது இன்னொன்னு. ஓகே, தாழ்மையினால வரும் ஆசீர்வாதங்கள். நம்பர் 4, கனம், கனத்தை கொடுக்கிறாரு, லூக்கா 14:10-11. நம்பர் 5, மேன்மை, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. சோ மேன்மை வருது தாழ்மையா இருந்தா. நீதிமொழிகள் 15:33, 18:22. நம்பர் 6, தாழ்மையா இருந்தா ஞானம் கிடைக்குது, நீதிமொழிகள் 11:12. நம்பர் 7, தாழ்மையா இருந்தா ஐஸ்வர்யம் கிடைக்குது, நீதிமொழிகள் 22:4. நம்பர் 8, தாழ்மையா இருந்தா மகிமை கிடைக்குது, நீதிமொழிகள் 22:4. நம்பர் 9, தாழ்மையா இருந்தா ஜீவன் கிடைக்குது, நீதிமொழிகள் 22:4. நம்பர் 10, தாழ்மையா இருந்தா உயர்வு கிடைக்குது, யாக்கோபு 4:10. தேவனுக்கு முன்பு உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உயர்வு. அப்போ யாக்கோபு 4:10 உயர்வு சொல்லுது. கடைசியா தாழ்மையா இருந்தா பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருப்போம், மத்தேயு 18:4. சோ இவ்வளோ காரியங்களும் தாழ்மையினால கிடைக்கிற பலன்களும் ஆசீர்வாதங்களும். Let me conclude my chapter today. 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் சொல்லுகிற பாடம் என்ன? நம்பர் 1, எவரையும் உபசரிக்க வேண்டும். நம்பர் 2, எதையும் வேகமாக செய்ய வேண்டும். நம்பர் 3, தேவ கால திட்டத்தை மதிக்க வேண்டும் அல்லது கவனிக்க வேண்டும். நம்பர் 4, தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை விசுவாசிக்க வேண்டும். நம்பர் 5, குடும்பத்தில் நீதி நியாயங்களை போதிக்க வேண்டும். நம்பர் 6, தேவனிடம் ரட்சிப்புக்காக மன்றாட வேண்டும். நம்பர் 7, நீதிமான்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடங்கள் இவை. இந்த அதிகாரத்திலிருந்து இவ்வளவு பாடங்களையும் கற்க வேண்டிய இருக்கிறது. கற்கவும் கற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் படித்த இந்த பாடத்திலிருந்து, இந்த அதிகாரத்திலிருந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா.
இவைகளை எல்லாம் பயிற்சிக்க, படிக்க, நடக்க, அப்பியாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதனால இந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், பாடங்கள், வாக்குத்தத்தங்கள், கிருபைகள் எல்லாவற்றையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. எங்கள் முற்பிதா ஆபிரகாமுக்கு கொண்ட வாக்குத்தத்தத்தின்படி, அவருக்கு நீர் சொல்லி கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, அவருக்கு நீர் கொடுத்த கிருபையின்படி, அவருக்கு நீர் சிநேகிதராய் இருந்தது போல எங்களுக்கும் இருப்பீராக. அப்பா பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் மேலும் உம்முடைய கிருபை எப்பொழுதும் தங்கி இருப்பதாக, தாழ்மையின் ஆசீர்வாதங்கள் தங்கி இருப்பதாக. தேவனுடைய கிருபைக்கும் இரக்கங்களுக்கும் பராமரிப்புகளுக்கும் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் இவர்கள் பிள்ளைகளையும் சந்ததியும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து பாதுகாத்து வரும் வரைக்கும் நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நன்மைகளை எடுத்துக் கொள்ளுகிறோம், இந்த கிருபைகளை எடுத்துக் கொள்ளுகிறோம், இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்ளுகிறோம். என் செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ணி, அவர்கள் தலையில வைத்து ஜெபம் பண்ணி அனுப்புறோம்பா. ஆசீர்வதியும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.